propose Captain Krishnamurthy to preside over the function. I propose Captain Krishnamurthy to preside the function. I second it. Thank you, Vasant Kumar. நான் மியூசிக் கட் பண்ணுங்க வருது. சார், முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. வாங்க சார், குருபாலு சார் வாங்க சார். மேடம், நீங்கள் யாராவது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவீங்கன்னா தயவுசெய்து வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. யாராவது இருந்தீங்கன்னா வாங்க சார். வாங்க சார், குருபாலு சார் வாங்க. கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை நண்பர் திரு நித்யானந்தம் அவர்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது எங்களோட ரொம்ப நாள் கனவு. இது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கணுன்றதில் சில பேரால் வர முடியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, இட்ஸ் எ குட் பிகினிங். இந்த வரவேற்புரைன்றது, இந்த நன்றி நவிலெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, பேசுகிறதுக்கு ஒன்றும் பேச தெரியாத ஆளுங்களுக்கெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணிங்கன்னு கொடுத்துருவாங்க. அது மாதிரி தான் நமக்கு வந்திருக்குது. பரவாயில்ல, அதில் கொஞ்சம் என்ன பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக செதுக்கி கொண்டிருக்கும் நமது தலைமை சிற்பி பிரபாகரன் அவர்களை மிகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள்லாம் பின்னால் செதுக்கின்னு இருக்கிற ஆளுங்க தான், அவர் தான் சீஃப் இவர். ஓகே, அடுத்ததாக நமக்கு தலைமை ஏற்று இசைந்திருக்கும் நமது மூத்த என்ஜினியர் திரு கேப்டன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவை பின்னின்று நடத்தி கொண்டிருக்கும் நமது வசந்தகுமார் அவர்களுக்கும் நமது இல்லை, பின்னால் தான் அவரோட வேலை ஜாஸ்தி. இன்றைக்கி முன்னே வந்திருக்காரு, பின்னால் அவர் எக்கச்சக்கமாக வேலை பண்ணியிருந்திருக்காரு. பின்னால் இருக்கிற ட்ராப்பே அவர் பண்ணது தான் அது. ஓகே, இந்த குடும்பத்தோடு வந்திருக்கும் அந்த அன்பர்களை நான் நிச்சயமாக வாழ்த்தியே ஆக வேண்டும், பாராட்டியே ஆக வேண்டும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் சேர்கிறதுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல ரொம்ப இயல்பாக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு நம்மளுடைய கைத்தட்டல்களை கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். அடுத்தது, இந்த வயதுன்றது எல்லோரும் சொல்லுவாங்க, அது ஒரு இட்ஸ் எ மியர் நம்பர்னு சொல்லிட்டு. அது இங்கே நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டுருக்கிறீங்க. அது நிறைய பேர் ஐ கேன் சி பீப்புள் ஆர் கிளைம்பிங் அப் த ஸ்டேர்ஸ், கம்மிங் டவுன் பை ஸ்டேர்ஸ், அதெல்லாம் இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது இளைஞர்கள் நடத்தும் ஒரு இது மாதிரி தான், இளைஞர்களுக்கு கூடியிருக்கிற விழாவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஸோ எல்லோரையும் வருக என்று வரவேற்கிறேன்.
ஏதாவது நிறைய குறைகள் இருக்கும், நிறைகளும் நிறைய இருக்கும். குறை இருந்தால் காதாண்ட சொல்லுங்க, நிறைய இருந்தால் எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்லாரையும் நான் என்னுடைய மனதார வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டு மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஸ்வீட் மெமரிஸோடு நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்மை விட்டு நம்ம எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்து விட்டு சென்ற நம்முடைய நண்பர்களுக்காக மௌன அஞ்சலி. ஒரு நிமிடம் அஞ்சலி. தேங்க்யூ சார், நன்றி. அடுத்ததாக மூத்தவர்களுக்கு முதல் மரியாதை. நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துவதோட நோக்கமே மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது முதல்ல சார் நீங்கள் உட்காருங்க, எடுத்துக்கலாம். 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மரியாதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு என்னென்னா ஒரு ஐடியா தோணுச்சு, ஒரு சால்வை போட போகிறோம், அதுக்காக 80 வருஷம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏன் அந்த மரியாதையை கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாமே? அது ஏன் அந்த 80 வந்து 70 ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை வந்து நான் போன முறை இந்த மீட்டிங் முடிஞ்சவொடனே ஒரு சஜஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி ஆமாம் கரெக்ட் தான், உண்மையிலே அது குறைக்கலாம், ஏஜ் லிமிட்டை குறைக்கலாம் அப்படின்னு. சரி, இந்த முறையை நாங்கள் அந்த முடிவு பண்ணிட்டோம், 70 வயது கடந்தவர்களுக்கு நம்ம மரியாதை பண்ணிடலான்னு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த முறை 70லேருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம தரணும், 10 வருஷம். அப்போ 10 வருஷம் கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய எங்களுக்கு 100 பேர் வருது. சரி, 100 பேர் உட்கார வச்சு மரியாதை பண்ணால் இந்த முறை டைம் பார்த்தாது, ஒரு நாளெல்லாம் அதுக்கே ஓடிடும். அப்படின்றதுனால இந்த முறை 75லேருந்து 80 வயது வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு இந்த முறை மரியாதை பண்ணிடுறோம். அடுத்து நடத்துகிற ஜூலை அநேகமாக ஆகஸ்ட்டில் இன்னொரு கெட் டுகெதர் இருக்கும். அதில் வந்து 70 to 74 இயர்ஸ் அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துலேருந்து 70 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மரியாதை. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கைத்தட்டலில் கொடுக்கலாம், உண்மை தான் அப்படின்னு. ரைட் சார், தேங்க்யூ 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 சார். இப்போ அந்த லிஸ்ட்டை படிங்க சார். சார் நித்யானந்த் சார் கிட்ட இருக்கா? திரு K.R. பாலசுப்ரமணியம் அண்ட் ஃபேமிலி. திரு ஜான் பிரிட்டோ அண்ட் ஃபேமிலி. சார் சார் கூப்பிட்டு 4 பேர் கொஞ்சம் வாங்க சார், எங்கள் மேடைக்கு வாங்க. ரவி ரவி இன்னொரு சேர் எடுத்துவாங்க. இன்னொரு சேர் வேணும் சார், இன்னொரு சேர் அடுத்து 4 பேர் சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் ஷால் கொடு, இவங்களை போட்டு சொல்லி ஷால் கொடுங்க, இவங்களை போட்டு சொல்லி. அடுத்த 4 பேர் யாரு படிச்சிடுங்க, ரெடி ஆகிடுங்க. லேடிஸை போட சொல்லுங்க. ட்ரை ஃப்ரூட் பேக்கெட் லேடிஸு, ட்ரை ஃப்ரூட் பேக்கெட் லேடிஸ் கொடுக்கணும். சார் அப்படியே நில்லு. இவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் லேடிஸுக்கு மட்டும் கொடுக்கணும்.
சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். சார் அடுத்த 4 பேர் படிங்க சார். திரு குப்புசாமி அண்ட் ஃபேமிலி, திரு லீலாராமன் அண்ட் ஃபேமிலி. ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் இந்த மாதிரியான ஒரு தம்பதியை பார்த்துருப்பீங்களா சார்? இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவருக்கு போட்ட அந்த பொன்னாடி எடுத்து இங்கே மரியாதை கொடுத்தா தான் எனக்கு வீட்டில் மரியாதை கிடைக்கும் அப்படின்ட்டு அதை எடுத்து இங்கே போட்டார் பாருங்க. அது எல்லாரும் எதுலையும் ஒரு காலத்தில் என் கையை பிடிச்சிட்டு வந்தவ இவ, இப்போ நான் அவள் கையை பிடிச்சிட்டு போகிறேன். அதான் காலத்தின் கோலம். அதான் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதம்மா. மாலை முடி ஓட்ட சொந்தம் மாலையிட்ட பந்தம், என்ன அன்பு மட்டும் குறையாதது. அதனால் என்னோடு இணைபிரியாமல் 50 வருடங்களாக என்னோட குடும்பம் நடத்தும் என் மனைவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக திரு பிரதாபன் அண்ட் திரு கலிமூர்த்தி அண்ட் ஃபேமிலி. ஒரு ட்ரை ஃப்ரூட் பேக்கெட் இங்கே ஒன்று இருக்கட்டும், ரெண்டுமே கொண்டு போக வேண்டாம். சரி சார். மேடம் இந்த ஒரு பரிசு சார் உங்களுக்கு தான், அவருக்கு பொன்னாடை உங்களுக்கு தான். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் போன முறையே ஒரு சிலருக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஆடணும்னு தோணுச்சு, ஆனால் எனக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. அதே சமயத்தில் ஒரு தயக்கம் இருந்தது, பாட்டு பாடும்போது நம்ம ஆடினா நல்லா இருக்குமா, யாராவது ஏதோ நினைப்பாங்க. நான் இந்த முறை அந்த தயக்கம் போயிடணும். எல்லோருமே ஆட போகிறீங்க, பாட போகிறீங்க, அதுக்கு கட்டாயம் உண்டு, அந்த நிகழ்ச்சி உண்டு. முதல்ல இந்த மரியாதை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்தாங்க பாருங்கள் அந்த அருமை தம்பதிகள், இவங்களுக்குன்னு ஒரு பாட்டு பாட போகிறோம், நீங்கள் ஆட போகிறீங்க. அது என்ன பாட்டுன்னு இப்போயே சொல்லிடுறேன் நான், நீங்கள் ரெடி ஆகிடுங்க. சுமார் 50 வருடங்களுக்கு முன்னாடி வந்த இருமலர்கள், நடிகர் திரு சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி கேஆர் விஜயா நடித்த, பத்மினி நடித்த பாட்டு. அதாவது
மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன். அந்த பாட்டு தான் பாட போகுது. நீங்கள் ரெடி ஆகிடுங்க. எப்படி ஆடணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஆட போகிறீங்க. ரைட். இங்கே வந்து ஆடணும். நாங்கள் அதெல்லாம் ரசிக்கணும். அதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கப்புறம் மீதி பேர்லாம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தா எப்படி? அவங்களும் ஆடணும் இல்லை, ஜென்ஸுங்களுக்கு அவங்களுக்கு இருக்குது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், ஏதோ இந்த மலகு போல ஆட வேண்டும், அந்த பாட்டு வரும். ஆனால் நீங்களே தயாராகிடுங்க. மொத்தத்தில் இந்த முறை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உண்டு. அடுத்தது சார் ப்ரைஸும் உண்டு. அடுத்ததாக திரு கே சண்முகம் அண்ட் ஃபேமிலி. அப்துல் கஃபார் வரலையா? திரு அல்ஃபோன்ஸ் அவர்கள். திரு அமிர்தலிங்கம் அவர்கள். உட்கார்லையா அவரு? இல்லை அது தனிங்க. லாஸ்ட்டு நீங்கள் ஏவோ தானே நீங்கள் தனியாக வரும். பேர் வாசிங்கன்ட்டு அப்புறம் வரவா? நீங்கள் தனியாக வந்துடுறீங்க. தனியாக தான் நீங்கள் தனியாக ஃபேமிலியோடு தான் கூப்பிட்றேன். சரி நீ வந்துட்டீங்க. பரவாயில்ல வந்துட்டு இது அல்ஃபோன்ஸ் அவர்கள். சரி வாங்க. நம்மளே போட்டு சாருங்க போடுங்க, நீங்கள் போடுங்க. போட்டுருங்க. லேடிஸ் இல்லாதவங்களே தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக திரு அமிர்தலிங்கம். திரு அமிர்தலிங்கம் அவர்கள். திரு எம் பாலகிருஷ்ணன். சார் நல்ல தம்பி சார் வாங்க. திரு எம் வணக்கம் வாங்க சார். இல்லை இருக்கு. திரு எம் கே பாலகிருஷ்ணன். திரு ஆர் பாலசுப்ரமணியன். சார் மைக்கு கிட்ட வச்சுட்டு சொல்லுங்க சார். மைக்கு கிட்ட போயிட்டீங்க. நாங்கள் 3 பேருக்கு ஒட்டியே கொடுத்துருங்க. இல்லை டிஏட் ஆகும் சார். ஓ லிஸ்ட்லையா? ஆமாம் ஆமாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வச்சுருக்கேன். சரி நீங்கள் வாங்க அமிர்தலிங்கம். நானே தான் அழகாக படிக்க எங்கோ படிக்க முடியாது. Hello friends. Hello friends. Hello. Can you hear me? Okay. நாங்கள் 3 பேரும் தாய்லாந்து போய் வந்தோம். நாங்கள் அமர்லிங்கம் நானும் என்ன செய்யணும் 3 பேரும் தாய்லாந்து போயிட்டு வந்தோம். We enjoyed the trip like anything. Enjoyed the trip and everything. Thank you.
தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக திரு கே பாலகிருஷ்ணன், சாரி, திரு எம் பாலகிருஷ்ணன் அண்ட் எம் கே பாலகிருஷ்ணன், திரு ஆர் பாலசுப்ரமணியன், திரு வி பாஸ்கரன், திரு எஸ் சந்திரன், திரு சித்தரஞ்சன். இன்னும் 2 சேர் போடலாம்னு நினைக்கிறேன். 6 பேர் போடலாம். இருங்க, உங்க பேர் கூப்பிடுங்க. சேர் இல்லை, அதுக்காக சொல்றேன். இல்லை கூப்பிடுறோம், நெக்ஸ்ட் கூப்பிடுறோம். இருங்க கூப்பிடுங்க. இல்லை நெக்ஸ்ட் இங்கே இருங்க, இருங்க. அடுத்ததில் 6 பேர் போயிட்டு இல்லை நீங்களே போடுங்க. நான் தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு எஸ் சந்திரன். அடுத்ததாக திரு எஸ் சந்திரன், திரு சித்தரஞ்சன், திரு சித்தரஞ்சன் முடிஞ்சதா? திரு தேவராஜன், திரு துர்ராஜ், திரு அங்கமுத்து, திரு குருபாலு, திரு குருபாலு சார். மைக்கு கிட்ட வச்சுட்டு சார். பிரபாகரன் சார், 6 பேர் வந்து சார் மைக்கு கிட்ட பின்னாடி கேட்கலான்றாங்க பாருங்க. மைக்கு கிட்ட வச்சுட்டு படிங்க. பேர் நல்லா கிட்ட வைங்க, வாய் கிட்ட வைங்க சார். குருபாலு சார். திரு தணிகவேலு, சார் அவ்வளோதானே, வேற யாருன்னா இருக்காங்க சார்? சார் அவங்க வாங்க சார். அவர் பேர் சார் பேர் படிச்சுட்டீங்களா? இல்லை அடுத்தது சார் ஒன்று செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சாரை வர சொல்லுங்க, அவர் வர சொல்லுங்க சார். நீங்கள் கொஞ்சம் வாங்க, நீங்கள் இருங்க. ஒரு வேலை இருக்குது சார். வாங்க சார், நீங்கள் வாங்க 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 இருங்க சார்.
இவங்களோட ப்ரெசன்ஸில் குருபாலு சார் ஒரு பாட்டு பாட போகிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, அந்த சான்ஸ் இப்போ கொடுத்துட்றோம் அவருக்கு. பின்னாடி வர்றது இப்போ வந்துவிட்டோம். ஏன்னா அவர் வந்து மரியாதை செய்ய போகிறோம். அந்த நேரத்தில் அவரும் வந்து அவருடைய வேலையை முடிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப ஈகராக வந்து பாட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறாரு சார் அவர். எனக்கு கவனிச்சிருப்பீங்க. சும்மா டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஆடியோ வருது. என்ன டைம் பாஸ்ன்றாரு, ஏதோ குத்து பாட்டு பாடியிருப்பாரோன்னு நான் நினச்சேன். நான் கஷ்டப்பட்டு நல்லா அர்த்தமுள்ள பாட்டெல்லாம் பாட்டு பல பேர் இன்வைட் பண்ணுறாரு. பிரபாகரன் சார் நான்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறாரு. வாங்க ஒன்றாந்தே மறந்துடாதீங்க அப்படின்னு. ஸோ அப்போ நேரில் அவர் பாடணும் இல்லையா, அதனால் இப்போ அவர் வந்து ஒரு பாடலை பாடுவார். இன்றைக்கு சனிக்கிழமை, அதனால் பெருமாள் மேலே ஒரு பாட்டு. அடுத்ததாக திரு அப்துல் கஃபார், ரெடியா இருங்க. தேவாதி தேவா திருமலை வாசா, பாடினேன் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ வெங்கடேசா. வணக்கம் வெங்கடேசன் வரல, அதான் அவரை தேடுறேன். தேவாதி தேவா திருமலை வாசா, பாடினேன் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ வெங்கடேசா. ஏழுமலை ஏறி உந்தன் புகழ் பாடி வாழவரம் தந்தேன், வந்தேன் உன்னை நாடி. உன்னிடமே என் சிந்தனைகள், உன்னிடம் தானே என் நிலைகள். உன்னிடமே என் சிந்தனைகள், உன்னிடம் தானே என் நிலைகள். அருள் தர வேண்டும் உன் கோயில், அதை பெற வேண்டும் உன் பாடல். பாடினேன் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ வெங்கடேசா. தேவாதி தேவா திருமலை வாசா, பாடினேன் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ வெங்கடேசா. கலியுக தெய்வம் எங்கள் ஸ்ரீனிவாசா, கடைக்கல் பார்வை குறை தீர்க்கும் ஈசா. கலியுக தெய்வம் எங்கள் ஸ்ரீனிவாசா, கடைக்கல் பார்வை குறை தீர்க்கும் ஈசா. உன்னிடமே என் சிந்தனைகள், உன்னிடம் தானே என் நிலைகள். அருள் தர வேண்டும் உன் கோயில், அதை பெற வேண்டும் என் பாடல். பாடினேன் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ வெங்கடேசா. தேவாதி தேவா திருமலை வாசா, பாடினேன் உன்னை ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ வெங்கடேசா. சார் சார் சுரேந்திர சார், சாருக்கு பாட்டு பாடினதுக்காக அவருக்கு ஒரு சால்வை. சார் கடி கொடுங்க. ரைட் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னங்க சார் உங்களுக்கான இன்னொரு பரிசு பொருள் வாங்கிடுங்க சார். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். ரைட் சார், தேங்க்யூ சார். சார் அடுத்த பேட்ச் படிச்சிடுங்க சார். அடுத்ததாக திரு ஜெயராமன், திரு மணி, திரு ஜானகிராஜன், திரு ஓ கண்ணன், திரு ஆர் ஜனார்தனன், திரு நல்லதம்பி. சார் பிரபாகரன் சார், அவ்வளோதானா? வேறு யாருன்னா வரணுமா? 6 பேர் இல்லை 5 பேர் தானே இருக்காங்க. இன்னொருத்தர் யார்? திரு ஜானகிராஜன்.
சார் டிஃபன்லாம் பண்ணிட்டீங்களா? டிஃபன் பண்ணீங்களா? ரைட் கொடுத்துடலாம். வந்து உங்களுக்கு கீழே வரும், கீழே வரும். சரி. இங்கே இருந்தால் பரவாயில்ல. வயசான வந்தது வந்துட்டீங்க. ஹலோ, இவ்வளோ கிட்ட ரொம்ப பக்கத்தில் வைக்கணுமா? சரி. கோவிட்னால ரொம்ப தூரம். சார் இங்கே இருக்கிறதுலையே எல்லாருக்கும் ஒரு நல்ல தம்பி யாருன்னா இவர் தான் சார். எல்லோருக்குமே நல்ல தம்பி சார் அவர். நம்ம சும்மா இருந்தால் கூட தட்டி எழுப்பிடுவார். நான் ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், வாட்ஸ்அப்லாம் சரியாக கவனிக்கலை. வசந்தகுமார் என்ன ஆனாருன்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுதான், அதனால தான் எல்லோருக்கும் நல்ல தம்பின்னு சொல்லிட்டு. நல்ல தம்பி, வெறும் தம்பி இல்லை, நல்ல தம்பி தான் அவர். அதனால் அவருக்கு என்னுடைய அனைவரும் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த இன்னொருத்தர் என்ன சொன்னான்னு, ரொம்ப பொறுமைசாலி யாருன்னா ஜெயராமன் சார் தான். தெரியாத தனமாக ஏதோ ஒன்று பேரை கூப்பிட்டு ஜெயராமன் கூப்பிட்டா அவர் மேலே ஏறி வந்துட்டார். போன வருஷம் ஆகஸ்ட்டில் நடந்த இதில் 80 வயசு முடிஞ்சவனுக்கு வந்துட்டு நான் சொல்லிட்டு, எனக்கு 80 வயசு ஆகலை சார், எனக்கு 79 தான் சார், எனக்கு தெரியாமல் கூப்பிட்டீங்க அப்படின்னு. தெரியாமல் கூப்பிட்டாலும் பரவாயில்ல சார், நீங்கள் வந்துட்டீங்க வாங்க ஒரு சாலில் போகிறேன்னா அதெல்லாம் வேணாம், எனக்கு 80 ஆனதுக்கப்புறம் தான் நான் வாங்க வேண்டாம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆளாக இருப்பார் பாருங்க. அப்போ அவரோட நேர்மைக்கு ஒரு பாராட்டுகள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக திரு ஆர் நாராயணன், திரு டி நாராயணசாமி அவர்கள், திரு டி பத்மநாபன் அவர்கள், திரு டி பத்மநாபன் அவர்கள், திரு பி என் ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு டி ஆர் ராமபத்ரன், திரு என் ரங்கராஜன், திரு என் ரங்கராஜன். திரு பஞ்சாட்சரம் அவர்கள், ரங்கராஜன் கொஞ்சம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும். நண்பர் தான் ரொம்ப வருத்தம் மணி, ரொம்ப வருத்தமான இன்னும் நிறைய இருக்கு. ராஜகோபால்
அடுத்து திரு ராஜகோபால், திரு ரங்கராஜன், திரு சிங்காரவேலு, திரு ஆர்.எஸ். சுந்தரேசன், திரு ஆர். சுவாமிநாதன். திரு திருநாவுக்கரசு, ஆர். சுந்தரேசன், ஆர்.எஸ். சுந்தரேசன், திரு நரசிம்மன், திரு நரசிம்மன் இருக்கு 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 6 பேர். ஜக்கு. சார் சார் பிரபாகரன் சார் சார் இங்கே நம்மளோட நண்பர்கிட்ட வந்து ஒரு சஜஷன் வந்திருக்கு. இங்கே சால்வோ போடும்போது யாருன்னு அவங்க பேர் தெரிய மாட்டேது. எங்களுக்கு பேரை சொல்லி அவங்களுக்கு சால்வோ போடுங்க, எங்களுக்கு பேர் தெரியலன்றாங்க. நீங்கள் பேரை சொல்லுங்கள், அவங்க சால்வோ போட்டோம். ஆனால் நீங்கள் லைனாக பேரை சொல்லுங்கள். திரு திருநாவுக்கரசு, திரு ஆர். சுவாமிநாதன், சாமிநாதன், திரு ஆர். சாமிநாதன், திரு வி. ராஜகோபால், திரு சுந்தரேசன், சார் இருங்க, ஒருத்தர் போட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள். திரு ஆர். சுந்தரேசன், போடுங்க. திரு ரங்கராஜன், போடுங்க போடுங்க சார். அடுத்த பேர் சொல்லுங்கள் சார். திரு நரசிம்மன், ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திரு ஆர். சுப்பிரமணியம், திரு காந்திசாமி, கனெக்ட் ஆகல சார். கேபிளில் போட்டுருங்களா? திரு எஸ். புருஷோத்தமன், கேபிள் தான் கொண்டு வரல, சின்ன கேபிள் இருக்கு. இங்கே பாடுற மாதிரி தான் ஆனால் அந்த கேபிள் தான் சரி. மீட்டிங் நான் உங்களுக்கு ட்ராக்குன்னா இது போட்டுருங்க, இங்கே தான் போட்டுருங்க. நீங்கள் லிரிக்ஸ் பார்க்காம பாடுவீங்களா? அந்த இது பார்த்து தான் பாடுவீங்க. மனப்பாடமாக தெரியுமே அதை. எந்த பாட்டுன்னு சொல்கிறேன். ட்ராக் நான் செல்லில் போட்டுருக்கேன். நீங்கள் லிரிக்ஸ் அதில் பார்த்துங்களா? என்ன பாட்டு சொல்லுங்கள். இப்போ இது டேப்லேயே நீ ஸ்டார் மேக்கர் இருக்குது சார், நான் அதிலே போட்டுருவேன். அது அங்கே ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துக்கலாம். கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே கையில் வச்சுட்டு பார்த்துக்கலாம். ஒரே ட்ராக்கு தான் நான் போடுவேன். ஆடி 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 அரச கட்டளையா? இந்த லிஸ்ட் இங்க, இந்த லிஸ்ட் கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்காரு இவர். லாஸ்ட்ல நான் போட்ட இதுதான் வந்து திரு மாதவன் பிள்ளை,
திரு சுப்பிரமணியம் அவர் திரு ஆர் காந்திசாமி அவர்கள். திரு எஸ் புருஷோத்தமன் அவர்கள். சார் கொஞ்சம் அப்படியே இருங்க சார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காருங்க சார் கொஞ்சம். சார் அப்படியே சார் கொஞ்சம் உட்காருங்க, அப்படியே உட்காருங்க சார் கொஞ்சம். சார் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, இந்த பேட்சோட இப்போ முடிஞ்சிடுது சார். எல்லாருக்கும் மரியாதை செய்ய வேண்டியது முடிஞ்சிடுது. இதுதான் கடைசி தானே சார் பிரபாகரன் சார்? முடிஞ்சது இல்லையா? சரி, அதனால் அவங்களோட ப்ரெசன்ஸில் நான் ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடலான்னு நினச்சேன். எனக்கு இங்கேருந்து ஒயர் பத்தலை, லெங்க்த்து பத்தலை. ப்ளூடூத்தை போட்டு ஆன் பண்ணால் ப்ளூடூத்து கனெக்ட் ஆகலை. ஆனால் நான் கொஞ்சம் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கிட்டேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாட்டு ட்ரை பண்ணுறேன். ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 ஆடப் பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேடப் பிறந்தவளே பாடிவா. ஆடிவா 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 ஆடப் பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேடப் பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா. இடை என்னும் கொடியாட நடமாடிவா, குழல் இசை பொங்கி விளையாட நீ ஆடிவா. இடை என்னும் கொடியாட நடமாடிவா, குழல் இசை பொங்கி விளையாட நீ ஆடிவா. தடை மீறி போராட சதிராடிவா, தடை மீறி போராட சதிராடிவா. செந்தமிழே நீ பகை வென்று முடிசூட வா. ஆடிவா 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 ஆடப் பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேடப் பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா.
மயிலாட வான்கோழி தடை செய்வதோ மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ மயிலாட வான்கோழி தடை செய்வதோ மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ ஓ ஆடிவா 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 உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ புயலுக்கும் நெருப்புக்கும் சிறை போடவோ புயலுக்கும் நெருப்புக்கும் சிறை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ ஓ ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா புகழ் தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா புகழ் தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 தேங்க்யூ 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 சாரி சார் உங்கள் முன்னாடி ஸ்டேஜில் நின்று பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அங்கே எங்கே போய் கீழே பாடுற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பணம் வேணும் சார் குருபாலு சாருக்கு அந்த குடுப்பணம் இருக்குது ரைட் சார் தேங்க்யூ சார் வந்துடுச்சா ஜூஸ் வந்துடுச்சா முடிச்சுட்டு பண்ணிடலாமா சார் அடுத்த இந்த ஈவெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு சார் பெரியவர்களுக்கு மரியாதை செஞ்சாச்சு சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 54 பேருக்குன்னு நினைக்கிறேன் 54 பேருக்கு மரியாதை பண்ணிட்டோம் அடுத்த இதில் மீதி இருக்குது 70 to 74 எப்படி ஒரு 40-50 பேர் வருவாங்க அது அடுத்த இதில் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து எவரி இயர் 70 வயசு முடிஞ்சவங்களுக்கு மரியாதை பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் நல்லா எப்படி அதை மெருகூட்ட முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் மெருகூட்டுவோம் அந்த நிகழ்ச்சியை கூட ஏன்னா பாலகிருஷ்ணன் சார் மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணன் அங்கேருந்து கமெண்ட் என்ன ப்ரோக்ராம் நடத்திட்டு கிடக்குற பேரை சொல்ல மாட்டேன்றீங்க ஊரை சொல்ல மாட்டேன்றீங்க ஆளாளுக்கு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் சால்வையை போட்டுட்டு இருக்கீங்க பேரை சொல்லி சால்வை போடுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க அது நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஃப்ரெண்ட்லி ரிக்வஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஃப்ரெண்ட்லி கமாண்டு வேறு அதனால் அதுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் ஆமாம் அதனால் ரைட் மேடம் தேங்க்யூ ஃபார் சஜஷன் மேடம் தேங்க்யூ அடுத்ததாக வாழ்த்துறை திரு ஜெய அமிர்தலிங்கம் அவர்களை எழுந்துக்கணும் கூப்பிட்டாச்சு வரணும் சார் வாங்க நீங்கள் பேசுங்க தானா வரும் எல்லாமே அது பாட்டுக்கு ஃப்ளோவாக வந்துடும் வாங்க நம் குழுவின் சார்பில் திரு நித்யானந்தம் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் மைக்கை கிட்ட வச்சுட்டு பேசுங்க சார் மைக்கு கிட்ட வைங்க நம் குழுவின் சார்பில் திரு நித்யானந்தம் அவர்களுக்கும் திரு வசந்த் அவர்களுக்கும் ஷால் அணிவிக்கப்படுகிறது என்ன தெரியல திடீர் ப்ரோக்ராமாக இருக்குது போன வருஷம் நான் கேட்டேன் சார் இப்போ வந்து கொடுக்குறாரு சார் அவர் போன வருஷம் நான் கேட்டேன் வாயை திறந்து கேட்டேன் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் எங்களுக்கெல்லாம் ஒரு சால்லெல்லாம் போட மாட்டேன்ல கிடையாதுன்ட்டார் ஆனால் பரவாயில்ல அது ஏதோ மரியாதை வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு வந்து செய்கிறாரு ரைட் சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ
சார் அப்புறம் எங்களுக்கு மரியாதை செஞ்சால் மட்டும் போதுமா சார்? இதனுடைய காரணகர்த்தா மூலகர்த்தா இருக்கார் ஒருத்தர், அவருக்கு மரியாதை செஞ்சே ஆகணும் சார். நிதானம் சார், அவருக்கு பண்ணிட்டு சார் மரியாதை பண்ணி சார். பிரபாகரன் சார் உங்களுக்கு தான் இல்லை அவர் இல்லை இல்லை சார். நிதானம் சார், தலைவருக்கு ஆக்சுவலாக ஒரு சால்வு போடணும். அவர் தலைவர் சும்மா உட்கார வச்சுருக்கோம், அவருக்கு போட்டுருங்க சார். அவருக்கு ஒரு சால்வு போடுங்க. வாழ்த்துறை சொல்ல வந்துகிட்டே கொடுங்க சார், அவரே போட்டோம். நீங்கள் போடுங்க. உங்கள் எல்லோருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த சங்கமம் 3 இந்த நிகழ்ச்சியை மிகவும் நல்லபடியாக நடத்துவதற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்புடன் கலந்து கொண்டு நல்லபடியாக நடத்துவதற்கு ஆதரவளித்த எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனிலிருந்து ஓய்வு பெற்ற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் அமிர்தலிங்கம் சார், நீங்கள் ஒரு திறமையை காமிச்சு தான் ஆகணும். நீங்கள் பாடுவீங்களாமே? இல்லையே, பாடுவீங்களாமே? அதாவது 2 வரி பாடி தான் ஆகணும். பாடுவதற்கு அது தனி திறமை வேணும், இல்லைன்னு சொல்ல. நம்ம வேலை நேரத்தில் சில சமயம் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது பாடுவோம். அந்த பாட்டை பாடிடுங்க, அவ்வளோதான். அவர் பாட்டு செஞ்சு போயிட்டாரு. சரி, நீங்கள் எல்லாரும் கேட்கறதுனால ஒரு பாடல் பாடுகிறேன். பழைய பாடல், டிஆர் மகாலிங்கம் அவருடைய பாடுற பாடல். இல்லை வேணாம். செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் செந்தமிழ் இதழில் திருநகை சிரிப்பால் வளர்ந்திட ஓடுவாள். செந்தமிழில் நெடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் செவ்விதழிதழில் திருநகை பூத்தால் சிரித்திட தலை குடிவாள். காட்டினில் பிறந்தவளோ இல்லை கற்சிலை வடித்தவளோ சேட்டினில் சிறந்த செந்தாமரையோ செவ்வந்தி சிவச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் செவ்விதழிதழில் சிறுநகை பூட்டால் சிரித்திட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாய். இதை சரியா பாடலன்னு சொல்லிக்கிறார் பாருங்க. சுதி சுத்தமா பாடி இருக்கிறார். அப்படிதானே குருபால்? வெரி குட். என்ன குருபாலே? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக இருந்து நடத்தி கொடுத்து நல்லபடியாக உணவு அறிந்துவிட்டு செல்லும்படி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி அடுத்தது நிகழ்ச்சியை
ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you so much. I request Mr. R.V. Sundararaman avargal to come to stage to share his experiences. இக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது கேப்டன் அவர்களுக்கும் முக்கியமான ஆர்கனைசேஷனான திரு பிரபாகரன், திரு நித்யானந்தம் மற்றும் வசந்தகுமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பணியில் சேர்ந்தவுடன் எனக்கு குருநாதராக விளங்கியவர்கள் மறைந்த திரு டிஆர்பி பலராமன் அவர்கள் ஆபரேஷன் டிவிஷனிலும், பிறகு எம்ஆர்டி டிவிஷனில் திரு சிவகங்கை பாலு அவர்களும், அவர் இப்பொழுது இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார், எனக்கு மிக சந்தோஷம். மேலும் அவருடைய குருநாதர் திரு லீலாரமன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனக்கு வணக்கம். மேலும் எனக்கு டெக்னிக்கல் சர்வீஸில் குருநாதராக விளங்கிய திரு தனசீலன் சி எண்ணூரில் ஏஐயாக இருந்தவர்கள், திரு பாலசுப்ரமணியன் சிவகங்கை பாலு அவர்களும் எம்ஆர்டியாக எண்ணூரில் பணிபுரிந்தவர்கள், உங்கள் பழைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதேபோல் திரு ரமேஷன் பிற்காலத்திலும் எனக்கு குருநாதராக விளங்கியவர்கள், பல விதத்தில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். அதேபோல் நான் இங்கே 26 வருடம் தூத்துக்குடி தெர்மலில் பணிபுரிந்துவிட்டு எண்ணூரில் 2005 2008 வரை ஜென்ரேஷனாகவும் டெக்னிக்கல் சர்வீஸாகவும் பணிபுரிந்தேன். அப்போது எனக்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து என்னை வழிநடத்திய திரு ஹரிபாபு சி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாக்கா, நம்ம இடிபிஎஸ்னால் என்னென்னு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா ஒரு பழமொழி உண்டு தமிழை, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு ஒரு பழமொழி உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் தான் இடிபிஎஸ் இன்ஜினியர்ஸு, தொழிலாளர்கள், அதிகாரிகள், அலுவலக நண்பர்கள் எல்லோருமே. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லி முடிச்சுட்டு போகிறேன். யூனிட் 2 எல்லா யூனிட்டுமே நான் வரும்போது 2 யூனிட் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஆரண்டம் பண்ணி எல்லா யூனிட்டும் ஓட ஆரம்பிச்சிது. அப்போ யூனிட் 1 and 2 வரிசையாக ஆரண்டமில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பிரிவில் ஹன்ஸ்ராஜ் வர்மா சேர்மன் வந்து யூனிட் 2 ஆரண்டம் நடக்கும்போது இங்கே வந்திருந்தார். இப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தார், யூனிட்டை சீக்கிரம் கொண்டு வரணுங்கிறதுக்காக. அப்போ மதிப்புரிய தலைமை பொறியாளர் ஹரிபாபு அவர்கள் அவருடன் இருந்தார்கள். அப்புறம் டெக்னிக்கல் கமிட்டின்னு ஒன்று, தெர்மல் டெக்னிக்கல் கமிட்டின்னு ஒன்று, தனசீலன் இவரெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் டெக்னிக்கல் சர்வீஸ் இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஜென்ரேஷன்லேருந்து தனசீலன் சொன்னதுனால திரு ஹரிபாபு அவர்கள் என் டெக்னிக்கல் சர்வீஸில் மாற்றி விட்டுருந்தார். அப்போ அந்த ஆரண்டம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் முடிகிற தருவாய் ஒரு 6 மாதம் ஆகும்னு அப்போ கணக்கு போட்டுட்டு இருந்தோம், அக்டோபர் நவம்பர் ரேஞ்சில். அப்போ ஹன்ஸ்ராஜ் வர்மா அவர்கள் சேர்மன் அப்போ அங்கே வந்திருந்தார். அப்போ பார்த்துட்டு சொன்னார், எனக்கு நீங்கள் 6 மாதம் சொல்கிறீங்க, எனக்கு ஏப்ரல் மேக்கு போயிடும், அதனால் நீங்கள் முடிஞ்சால் மார்ச் உள்ள எனக்கு சிக்னைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு இதை வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போனார். அப்புறம் உடனே எங்கள் டெக்னிக்கல் சர்வீஸ் டீமை கூப்பிட்டு, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணணும், என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு என்கிட்ட. ஒன்றும் வேணாம் சார், உங்கள் டைரெக்ஷனும் ஒத்துழைப்பு இருந்தால் போகிறோம், மற்றவங்க ஒத்துழைப்பு இருந்தால் போகிறோம், அப்பப்போ கொஞ்சம் மெட்டீரியல் இதெல்லாம் கொஞ்சம் அப்போ வாங்கிட்டு இருக்கும், நாமினேஷனில் கான்ட்ராக்ட் விட வேண்டியிருக்கும், இதெல்லாம் பண்ணால் செஞ்சிடலாம் சார்னு கிட்ட நான் சொன்னேன். என்ன வேணுமோ சொல்லுங்கள், எல்லா ஏற்பாடும் நான் பண்ணித்தரேன். எனக்கு மார்ச்சுக்கு முன்னாடி சேர்மன் சொல்லியிருக்காருங்க யூனிட்டை கொண்டு வரணும்னு சொன்னார். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், வழக்கம் போல் நம்ம மெக்கானிக்கல் டீம், டர்பைன், பாய்லர், ஜென்ரேட்டர் எல்லாரோட டீமோட மீட்டிங் ரெகுலராக போட ஆரம்பித்தோம். அப்புறம் வள்ளியப்பன் வந்து எங்களுக்கு அது உறுதுணையாக இருந்தார். வள்ளியப்பன் மெக்கானிக்கல் சைடு இருந்தார், எஸ்சியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவர் கூட சேர்ந்து அடிக்கடி மீட்டிங் போடுவோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, முதல்ல மார்ச் 31 ப்ரோக்ராம் போடாமல் ஃபஸ்ட்டு மார்ச் 20 ப்ரோக்ராம் போட்டோம். அப்புறம் எவ்ரி 20 days ரெகுலராக மீட்டிங் போட்டுக்கிட்டே இருந்தோம். எவ்ரி 20 days அந்த ப்ரோக்ராம் மாற்றிக்கிட்டே இருந்தோம். மார்ச் 20, மார்ச் 1, பிப்ரவரி 15, பிப்ரவரி 10 இப்படியே கொண்டு வந்து ஜனவரி 2 வரைக்கும் கொண்டு வந்தோம். அப்போ என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதெல்லாம் வந்து தலைமை பொறியாளர் உடனடியாக வாங்கி கொடுத்தார். ஏன்னா அந்த மீட்டிங் ரெகுலராக போட்டுக்கிட்டதுனால சின்ன பிரச்சனைகள் வரும். உடனே ஒர்க்கு நடக்கணுமா, நாமினேஷன், அப்புறம் மேலே வேணுமா, ரேட்டிஃபிகேஷன், எல்லா உதவியும் ஹரிபாபு தலைமையில் இப்போ நடந்தது. ஏன்னா இதெல்லாம் இப்போ ஃபுல்லாக எல்லோரும் தெரிஞ்சிருக்காது, அதனால் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு எல்லோரும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்ததுனால எனக்கு அதெல்லாம் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சு கடைசியில் ஜனவரி எண்டுக்கு கொண்டு வந்தோம். அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் பொங்கலை நோக்கி ஆசை வந்தது, பொங்கல் லீவுக்கு போனோம்,
பொங்கலெல்லாம் இங்கே இருக்க மாதிரி ஆகிடுமேனாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி போல் பொங்கலை நோக்கி இன்னொரு ப்ரோக்ராம் போடுன்னு சொல்லி உடனே எடுத்தோடனே 10 நாள் குறைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, தென்மலை இருந்தவங்களுக்குலாம் தெரியும். அப்போ நான் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி திருப்பி ப்ரோக்ராம் ரிவைஸ் பண்ணோம், ரீரிவைஸ் பண்ணோம். ரீவைஸ் பண்ண சீக்கிட்ட அப்ரூவல் வாங்கி பண்ணிக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஐடியா எங்களுக்கே வந்துருச்சு, ஜனவரி 3rd வீக்கு கொண்டு வந்துடலான்னு ஐடியா வந்தது. அப்போ திருப்பி மீட்டிங் போட்டோம். அப்போ வந்து சொன்னோம், உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் போகணுன்னு ஆசையாக இருக்குது, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபுங்களும் பொங்கலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்காங்க. அப்போ ஏன் இதை பொங்கலுக்கு முன்னாடி கொண்டு வர மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் 24 hours ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அந்த நேரத்தில். ஏன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி யூனிட் 2 R&M ஒர்க்கை கிட்டத்தட்ட 2.5 மாதம் 3-4 மாதம் பின்னாடி வர வேண்டிய யூனிட்டை முன்னாடி கொண்டு வந்து நம்ம கிரிட்டில் கொண்டு கொடுத்தோம். பவர் கட்டுக்கு நம்ம எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன், எஸ்பெஷலி சென்னை ஏரியாவுக்கு அப்போ இந்த வோல்டேஜ் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுன்னா அதுக்கு முதற் காரணம் தலைமையில் இருந்த தலைமை பொறியாளர், கூட இருந்த மூத்த அதிகாரிகள், மூத்த பொறியாளர்கள், அலுவலக அதிகாரிகள், நம்ம தொழிலாளர் தோழர்கள் முக்கியமாக இவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் உங்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, எண்ணூர்னா எப்பவும் எதுக்கு நிற்கும், எழுத்து நிற்கும், எதையும் செஞ்சு முடிக்கும், டார்கெட்டை பற்றி அஞ்சாது என்று சொல்லிக்கொண்டு இப்போ விழா நடத்தி கொண்டு இவங்களை பார்த்தாலே தெரியும், அந்த சங்கமம் குரூப்பில் இருக்கணும் தெரியும், எவ்வளோ வாட்ஸ்அப்பு எவ்வளோ மெசேஜ்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தெரியும். அவ்வளோ ஃபாலோ பண்ணி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கு எனது வாழ்த்தை தெரிவித்து கொண்டு, அவர்களுக்கு உறுதுணையாக வந்து அவர்களை நீங்கள் ஆதரவு தரத்துக்கு உங்கள் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த மைக் அங்கேயே வச்சுருங்க சார். சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன், இன்னும் கூட கிழியும் காது தடுக்கும், பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவா. பேரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா, நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன், அது எப்படி ராங்கா போகும், ராஜா கைய வச்சா ஏண்டா டேய் அது ராங்கா போடுமாடா, நிறுத்துங்கடா, என்ன கூடுங்கிறீங்களா போவாதுங்கிறீங்களா, அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்லை, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான் பம்பிந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா. ஓட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா, என்ன பத்தி யாருன்னு ஊர கேளுப்பா, இல்லை என்ன பூமிட்டு கார கேளுப்பா, கருக்கு ஒரு கருக்கு கருக்கு அது எனக்கு வாண்டிடத்தான் போறந்தாச்சு, வாசல்கள் தான் போறந்தாச்சு, பாடுங்கடா இசை பாட்டு, ஆடுங்கடா நடை போட்டு, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்றாலும் கைய
தேங்க்யூ 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 சார். படுமே பிறர் கண் படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு படலாமா கண் படுமே பிறர் கண் படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு படலாமா புண்படுமே புண்படுமே புன்னகை செய்யலாமா பூமியிலே தேவதை போல் நீயும் வரலாமா ஓ கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு படலாமா ஆடவர் எதிரே நில்லாதே நீ அம்பென்னும் விழியால் கொல்லாதே ஆடவர் எதிரே நில்லாதே நீ அம்பென்னும் விழியால் கொல்லாதே மங்கை உன்முகத்தை மாகர் கண்டு மயங்கிடுவார் சில நேரம் இது காவிய பொன்னே ஜோடிய பெண்ணே மேகத்துக்குள்ளே ஓடு கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனியை ஊரா கண்ணுக்கு படலாமா கண்ணாடி முன்னாலே நில்லாதே உன் கண்ணாலே ஜாடை காட்டாதே கண்ணாடி முன்னாலே நில்லாதே உன் கண்ணாலே ஜாடை காட்டாதே மங்கையர் முகத்தில் மன்னிக்க வேண்டும் மயங்கிடுவார் சில நேரம் இதில் மாதவர் பெண்ணே ஓவிய பெண்ணே மேகத்துக்குள்ளே ஓடு கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு படலாமா இந்த பாட்டு ஒரு பாட்டு
சார் மிஸ்டர் கனகசுந்தரம் சார், மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார், மிஸ்டர் கே கனகசுந்தரம், மிஸ்டர் டி ராமகிருஷ்ணன், உங்களது கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஜாடிக்கேற்ற மூடி விளையாட்டில் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த தம்பதிகள் ஒன்று சேரலாம் சார். வாங்க. நீங்கள் லவ் பண்ணும்போது டான்ஸ் ஆடினீங்களோ இல்லையோ, கல்யாணம் பண்ண புதுசில் ஆடினீங்களோ இல்லையோ, உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஒரு உங்கள் பாட்டுக்கு ஆடலாம். வாங்க வாங்க, ரெடி ஆகிடுங்க. வாங்க வாங்க மேடம். என்ன சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேங்க. வாங்க எழுந்து வாங்க. இப்போ பாருங்க, பின்னாடி நின்றுட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. அந்த நாள் நினைவுகள் அது. வாங்க 2 பேரும் எழுந்து வாங்க. ரைட் 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 சார். காதலி சார் எங்க ஆளே காணோம், எந்த ஜோடியும் காணோம் சார். அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டோம், ஆட சான்ஸ் கொடுத்தாச்சு. சீக்கிரம் வாங்க. அதை வந்து சார் வந்துட்டா பாருங்க சார். நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் வந்துட்டாரு. ரைட் சார். பாடுங்க பாடுங்க, ஆடுங்க சார். கை தட்டு உற்சாகப்படுத்துங்க, கை தட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. சூப்பர் 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 சார், சூப்பர் சூப்பர் சார். மீதி பேர் யாரு எங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கு? வாங்க எழுந்து வாங்க. நீங்க ஒன்னும் ஆட போறதில்ல, எகிர போறதில்ல, சும்மா லைட் மூவ்மெண்ட்ஸ், அவ்வளவுதான். எண்ணம் என்ற ஏறெடுத்து எழுதும் பாடலிலே தலைவி, இல்லறத்தில் நல்லறத்தை தேடும் வாழ்க்கையிலே துணைவி, அன்பு என்ற காவியத்தின் நல்ல முன்னுரைத்த காதலையே உண்டான் முடிவுரையாய் தரக, முதுமை வந்த பொழுதும் இளமை கொள்ளும் இதயம் நான் வழங்க நீ வழங்க இன்பம் நாளுக்கு நாள் வளரும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். முக்கனிக்கும் சர்க்கரைக்கும் சுவையை செவ்வாய்தான் தருமோ, மெய் மறக்க கண்மயக்கும் அழகில் தெய்வம் கூட வருமோ, நீ கொடுத்த நிழல் இருக்க பெண்மை ஊஞ்சலாட வருமோ, ஒருவனுக்கு தருவதற்கு என்றே என்றும் இந்த மனமோ, மலர்கள் ஒன்று சேரும் மாலையாக மாறும், நெஞ்சினிக்க நினைவினிக்க கண்கள் ஒரு கதை கூறும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அருமையான பாட்டுக்கு நல்ல நடனம் ஆடினீங்க சார். உண்மையிலேயே சிறந்த ஜோடி நீங்கள் தான் சார். உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க சார்.
இன்றைக்கு சிறந்த ஜோடி இவங்க தான், மீதி பேர்லாம் கிடையாது. மீதி பேர்லாம் சும்மா ஏதோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்த ஜென்சனுக்கு யார் வேணாலும் எழுந்து ஆடலாம் பாடலாம். அடுத்து ஒரு எம்ஜிஆர் சாங்கு, அதோ அந்த பறவை போல. ரமேஷ் அந்த பாட்டை போட்டுருங்க. அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும் போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை. அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இருக்கீங்களா? எல்லாம் வந்தாச்சு. மொத்தமே எவ்வளோ தானே மேடம்? சரி, அந்த பாப்பா தானே இந்த வயசு
வயசானவங்ககிட்டலாம் நான் இருக்குன்னா அதுதான் மீனிங். வயசானவங்க இதெல்லாம் என்னையும் கூப்பிட்றீங்கன்னா சரி, அதனால் ரைட்டட் ஓகே, என்னுடைய எண்ணம் கரெக்டு. வயசானவங்களுடைய இப்போ சேரணும்னா அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், 40 வயசு ஆகட்டும். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், உனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தரப்போம். இந்த கேமை கண்டக்ட் பண்ண போது நீ தான். நாங்கள் வெளியே போயிட்டோம். என்ன பண்ணுறது, இந்த பால் கையில் இருக்குது, பாலுக்கு மேலே பொம்மை இங்கே கொடுத்துட்றீங்க. நாங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுவோம். இவங்க அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. மியூசிக் ஆஃப் பண்ணும்போது இவங்க கையில் அந்த பால் இருக்குன்னா இவங்க அவுட்டு. இவங்களை நீங்கள் வெளியே கூப்பிட்டு அனுப்பிச்சிடலாம். அது அப்புறம் மீதி பேர் அப்படியே ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆட்டம் வச்சுன்னா கடைசியாக யார் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமை கண்டக்ட் பண்ணும்போது அவங்க பேர் என்ன, பிரியங்கா சார். இப்போ பிரியங்கா வந்து இந்த கேமை கண்டக்ட் பண்ணுவாங்க சார். அவங்க என்ன கேமை கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க யாரை வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே ரமேஷ், மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இருங்க, முதல்ல ஒரு ட்ரைன் என்ன டக்குன்னு அவங்க
ஸோ இந்த கேமோட வின்னர் வந்து மஞ்சுளா சேகர் மேம். அப்புறம் இந்த கேமை நல்லபடியாக முடித்து கொடுத்த பிரியங்காவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சார் பிரபாகர் சார் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா சார்? அவர் கேளுங்க, ஆர்கனைசர், மெயின் ஆர்கனைசர் அவர். சார் அடுத்ததாக சார் நம்ம ஈவெண்ட் வந்திருக்க 2 சில்ட்ரன், இந்த பிரியங்கா அப்புறம் தம்பி, வாங்க. உங்கள் 2 பேருக்கும் இது வந்து ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணலை, இப்போ திடீர்னு என் மனசில் பட்டது. உங்கள் 2 பேருக்கும் ஒரு கேம் வைக்க போகிறேன். இதில் யார் வின் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் உங்கள் 2 பேருக்கு, மீதி பேர்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இளைஞர்கள் நீங்கள், உங்களுக்காக ஒரு ப்ரைஸ். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாட்சு நான் இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவேன். அந்த இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வைப்பேன். நீங்கள் 2 பேரும் இப்படி வந்துடுங்க. இப்படி வந்து இந்த ஹாலை பார்த்து செவரை பார்த்துட்டு இருங்க. நான் போய்ட்டு ஒழிச்சு வச்சுருவேன். இங்கே வரக்கூடாது, இங்கே அந்த பேனரை பார்த்துக்கிட்டு இருங்க. நான் அங்கே போய்ட்டு பின்னாடி போய்ட்டு எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு வருவேன். உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் தருவேன். இந்த 3 நிமிஷத்தில் அது எங்கேயாவது, அதுக்காக சந்தில் போந்தில் எலி போந்திலலாம் வைக்க மாட்டேன். எங்கேயாவது சேர் மேலே, டேபிள் மேலே, அந்த விண்டோ மேலே எங்கேயாவது தான் இருக்கும். யார் கண்டுபிடிக்கிறோம் அவங்க வின்னர். அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு. வாட்ச் ப்ரைஸ் கிடையாது, அது என்னோட வாட்ச். அது நான் எப்படி ப்ரைஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் எதுவும் ஒன்று இருக்குது. ஆனால் இப்படி இருங்க, நான் போய்ட்டு வச்சுட்டு வருவேன். பின்னாடிலாம் திரும்பி பார்க்கக்கூடாது. நான் என்ன ஒழிச்சு வச்சுட்டு வருவேன். திரும்பலாம். இப்போ கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கான நேரம் 3 நிமிஷம். ஆட்டமாகிடுச்சு. யாரோ சொல்லிட்டு சார், என் கையில் வாட்ச் இருக்குது. நான் சைலண்டாக இப்போ கட்டிட்டு வந்து யாரோ சொல்லிட்டீங்க. பையன் அங்கேருந்து ஓடாண்டி நீங்கள் தான் அவங்க கையில் வச்சுருக்கேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. 2 பேரும் ஜாலியாக விளையாடினாங்க. அப்போ வெளில வந்து உபயோகிப்போம். யஷ்வந்த் வந்து வின்னர், பிரியங்கா ரன்னர். சரி, உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த ப்ரைஸ் வந்து அப்புறம் தரோம். சார் பிரபாகர் சார் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சார் கொடுத்துடலாம் சார். எல்லோரும் எதுவும் கொடுத்துருவோம். நம்ம சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, கிளம்பிடலாம். பெரிய வாட்ச் ஒன்று, சின்ன வாட்ச்.
நன்றி திரு நல்லதம்பி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு அனல் நிலையத்தில் பணிபுரிகின்ற ஒரு இனிய நினைவாக இருக்கிறது. வீட்டில் தாய் மடியில் குடும்பத்து மடியில் நம்ம இருந்தது ஒரு 10-15 வருஷம். நான் 33 வருஷம் இருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் 30-33 வருஷம். அந்த ஈடிசி நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம்தான். அந்த குவார்டர்ஸு, அந்த கோயில், செக்யூரிட்டி ஆஃபீஸ் உள்ள நுழைஞ்சு போனாங்க, 10 டீ கடை, அது ஒரு கும்பல், அதெல்லாம் மறக்க முடியாத இனிய நினைவுகள். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மற்ற இன்னும் ஒரு சிலர்லாம் நன்றி சொல்லணும். அவர் நமக்கு மட்டும் சொல்லிட்டாரு. வந்திருந்து சிறப்பித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இந்த பிஆர்சி கல்யாண மண்டபத்தை நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த ட்ரஸ்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அது என்ன கிச்சன் சார், ஆர்ஆர் கிச்சன், அவரை தான் நமக்கு உணவு பரிமாறியிருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், இப்போ லஞ்சு அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்கும் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர், இந்த 2 தம்பிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சவுண்ட் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ண நண்பர் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்கள் நேரத்தில் கலந்துட்டு எல்லாரும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஜூனியர்ஸ், சப் ஜூனியர்னு ஒரு 2 பேர், ஜூனியர் வந்து சப் ஜூனியர், அவங்க 2 பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வரணும், எங்களை என்கரேஜ் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். நாளைக்கு நீங்கள் வளர ஒரு ப்ரோக்ராம் எப்படி கண்டக்ட் பண்ணலாம், செய்யலாம், என்ன பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த முறை வாட்சி தொலைக்க மாட்டேன், வேறு எதனா ஒன்று இருப்பேன், அதனால் பண்ணலாம். மொத்தத்தில் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மேலும் பிரபாகரன் சார் வந்து பெங்களூரில் இருந்தால் கூட லோக்கலில் இருக்க மாதிரியே ஒரு ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால் அவர் 78 வயது இளைஞர். அந்த இளைஞருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நம்முடைய நித்யானந்தா சார், அவர் முதல்ல பண்ணும்போது நான் அந்த இன்விடேஷன், அந்த ஃபோட்டோ வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த வேலையை அவர் எடுத்துட்டார். என்ன கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருந்துச்சு. அவர் அழகாக அப்பப்போ ஒன்று புதுசாக ரோஸ் கலரில், ப்ளூ கலரில், க்ரீன் கலர்னு அடிக்கிறாரு. இன்விடேஷன்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்காரு, நிறைய மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாருக்கும் யாருன்னா சொன்னால் கூட உடனே அந்த லிஸ்ட்டு, பெரிய விஷயம் அது. நான்லாம் வந்து இந்த மாதிரி கதை பேசணும்னா ஃபோனை மைக்கை கொடுத்து கதை பேசிகிட்டு இருப்பேன் தவிர, என்கிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்து நீங்கள் 100 பேர் லிஸ்ட் அடிங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். அவர் சலிக்காமல் லிஸ்ட் அடிக்கிறாரு. இதை யாராவது கரெக்ட் பண்ணினா சார் இனிஷியல் மாற்ற போச்சு விட்டிங்களான்னா இனிஷியல் மாற்றுறாரு. எங்கள் எஸ்சிக்கு பதில் ஈன்னு போட்டிங்கன்னா சார் கஷ்டப்பட்டு எஸ்சிஐ வந்திருக்கேன், நீங்கள் போட்டிங்கன்னா ஈலேயே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படியா சார், அந்த ஈ எடுத்துட்டு எஸ்ஸை போடுறேன் அப்படின்றாரு. பட் அந்த அளவுக்கு அவர் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட். எவ்வளோ ஆனந்தமாக இருக்காரு பாருங்க அவரு. நித்திய ஆனந்தம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதால தான் ஆனந்தமாக இருக்க முடியும். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கும் அனைவரும் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக யாரையும் விடுபட்டு இருந்தாலும் மன்னிக்கும், அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சார் எனக்கும் தேங்க்ஸ் சார். சார் எனக்கு கூட எல்லாரோட சார்பாகவும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக தேசிய கீதம். அடுத்த 3.2 கிடையாது, 4. ஒவ்வொரு வருஷம் அது கணக்கு. ஒவ்வொரு வருஷம் 4வது வருஷம் அது. இது வந்து 3க்கு அடுத்தது வந்து நடுவில் வந்து நுழைஞ்சது ஒன்று. அதுக்கடுத்து நம்மளோட சுரேந்திரன் சார் நன்றி சொல்ல மறந்துட்டேன். சுரேந்திரன் சார் அவர் சைலண்டாக தூரத்துலேருந்து டக்குனு ஒரு ட்ரிக்கர், ஒரு ஸ்பார்க் கொடுப்பாரு எதுனா வேணுன்றப்போ, அதை முடிச்சுடுவோம். ஆனால் அவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு ரொம்ப வந்து கூட இருந்துட்டு ஸ்டேஜ்லேருந்து ஹெல்ப் பண்ணார், அவருக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறம் முருகேசன், அப்புறம் யாராவது வாலண்டியர்ஸ் எல்லோருக்கும் காலையில் அங்கே பேக்கில் வந்து அந்த புக்கை போடுறது, பெண்ணை போடுறது, வாட்டர் பாட்டில் போடுறது, செய்கிறது, அந்த டோக்கனை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்களுக்கு முன்னாடி, நாங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்த அனைவருக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் பெங்களூர், கோயம்புத்தூர், சேலம், இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்தீங்களா எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி சார். பேரை சொல்ல தப்பா நினைக்க வேண்டாம். எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக தேசியர்கள்.
जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलसि सरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे जाहे तव श्रेय दाता जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे